எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி நம்ம ஷேர்கானில் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நிஃப்டி எப்படி மூவ் ஆக போகுது நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது இன்றைக்கி 21/1 1ஆவது மாதம் இப்படி நடந்துருக்குது. ஸோ என்னது 25,157 முடிஞ்சிருக்குது. ஸோ 75 பாயிண்ட் மைனஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டு எப்படி நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு இதே இது கிடைக்குமா, இந்த டவுன் இந்த டவுன் ட்ரெண்டே கண்டினியூ பண்ண போகிறாங்களா நாளைக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 25,000 உடைக்கிறதுக்கான என்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ ஏன்னா நிறைய மார்க்கெட் கரெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கீழே போகிறதுக்கு. பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுடைய இண்டெக்ஸஸ் பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட்டு எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. எல்லா இண்டெக்ஸஸும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி மூவ் ஆகும் நாளைக்குன்னா, ஸோ இதை பேஸாக வச்சுட்டு, ஸோ இந்த பேஸ்லேருந்து தான் அது நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எல்லாமே நெகட்டிவில் இருக்கும்போது நாளைக்கு ட்ரெண்டும் நெகட்டிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமானது இன்னைக்கு இதில். அப்படி அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அதையும் பார்த்துக்கணும்ல. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா 32 பாயிண்ட் தான் ப்ரீமியம் இருக்குது. ஸோ 25,190, 25,187 ஸ்பாட்டு. இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் நமக்கு 32 பாயிண்ட் ப்ரீமியமில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதில் 69 பாயிண்ட் இறக்கியிருக்கிறாங்க, இதில் 75 பாயிண்ட் இறக்கியிருக்காங்க. இப்போ ஸ்பாட்டு கொஞ்சம் வேகமாகவே இறக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இதில் தெரியுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஸ்பாட்டு 75 பாயிண்ட்டும் இது 69 பாயிண்ட்னா ஃபியூச்சரோட ஸ்பாட்டு கீழே இறங்கியிருக்கனால ஸோ மார்க்கெட்டு வேறு ரூட்டில் ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ப்ரீமியம் 32 பாயிண்ட் தான் ப்ரீமியமே இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது. இப்போ மார்க்கெட்டு எதுக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டுன்னா, சப்போஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது, அப்படின்னா அப் ட்ரெண்டாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ட்ரெண்டு 157 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட ஆப்ஷன் செயினை பார்த்திங்கன்னா, ஸோ நாளைக்கு நம்ம எப்படி இந்த ஆப்ஷன் செயின் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் நமக்கு இருக்கிறது ஏடிஎம்மாக இருக்குது. ஸோ இந்த ஏடிஎம்மை பேஸ் பண்ணி என்னெல்லாம் நடக்க போகுது. அப்போ ஏடிஎம் இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ நமக்கு 171, 154 புட்டு, 142 கால், இது 25,200, 131 புட்டு, 25,150 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாளைக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டும் எப்படி போட்டி போட போகிறாங்க, இது ரெண்டும் எப்படி போட்டி போட போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அது இல்லாமல் இவங்க 2 பேருக்குமே என்ன போட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேருக்குமான போட்டி தான் முக்கியமானது நாளைக்கு இருக்க போகுது. ஸோ யார் எங்கே மூவ் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் டவுனுக்கு போகுதுன்னா கண்டிப்பாக இவங்க நெகட்டிவ் போயிடுவாங்க. ஸோ இவங்க பாசிட்டிவ் போயிடுவாங்க. இது நமக்கு ரெகுலராக நடக்குது. இப்போ எவங்க எந்த இடத்துலேருந்து மூவ் ஆகுங்க அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. ஸோ பார்க்கலாம் எப்படிலாம் மூவ் ஆகுதுன்னா, இப்போ மார்க்கெட்டு 2 சைடில் ஏதாவது சைடில் மூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 325 பாயிண்ட்டுக்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 325 நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 325ங்கிற அந்த நம்பர்ஸ் இதில் யாராவது ஒருத்தவங்க நிற்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ பார்க்கலாம். இந்த 325 நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அது யார் டச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 325 நம்பரை யார் டச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் நாளைக்கு. ஸோ நாளைக்கு எண்டில் நமக்கு தெரியும் எப்படிலாம் இவங்க மூவ் பண்ணி வர போகிறாங்கன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.